என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். என்னை அடக்கி ஆளவா நாவல் பகுதி 2. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். மிகவும் நெருங்கிய உறவினர்களும் அக்னியின் தோழிகளும் இன்று இரவு நந்தவனத்திலேயே தங்கிக் கொள்ள அக்னியின் அம்மா மாலதி சித்தார்த்தின் அம்மா கங்காவின் அருகில் வந்து அமர்ந்தார். கங்கா, சித்தார்த்த கூப்பிடக்கூடாதா? அவன் இங்க வந்து தங்க எல்லாம் வேண்டாம், சாப்பிட்டுட்டாவது போக சொல்லக்கூடாதா? அவன் வராதது எங்க மனசுக்கு வேதனையா இருக்கு. உங்க அண்ணா அதை வெளியே காட்டிக்கல, ஆனா மனசுக்குள்ள புடுங்கிட்டே தான் இருக்காரு. அன்னைக்கு சித்தார்த்த சொல்லியும் கேட்காம அவனை இங்க கூட்டிட்டு வந்தது தப்பு. அவன் முன்னாடி அக்னி கிட்ட பேசினது அதை விட பெரிய தப்புன்னு எப்பவும் சொல்லி வேதனைப்படுறாரு. ஆனாலும் அண்ணன் அக்னி பேசினது தப்புன்னு சொல்ல மாட்டார்ல. குறும்பாக சித்தார்த்தின் அம்மா கேட்டாலும் அவள் பேசியது தவறு என்று நீங்கள் ஏன் ஒப்புக்கொள்வதில்லை என்ற கேள்வி அதில் ஒளிந்திருந்தது. அவள் பேசினது தப்புதான் கங்கா, அத நான் மட்டும்தான் ஒத்துக்க முடியும். உங்க அண்ணனை பத்தி உங்களுக்கு தெரியும்ல, அவளுக்கு அளவுக்கு அதிகமா செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்காரு. ஆனா அதையும் நாம சொன்னா ஏத்துக்க மாட்டாரு. அப்படியெல்லாம் இருந்தாலும் அவருக்கு சித்தார்த்தனா உயிர். அவனுக்கும் அப்படிதான் அண்ணி. அக்னி மேல கோபம் இருந்தாலும் அண்ணன் மேல அவன் மதிப்பு மரியாதையும் மட்டும் இல்ல, உயிரையே வச்சிருக்கான். அவருக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அவருக்காக உயிரையும் கொடுப்பான். அப்புறம் ஏன் கங்கா வரமாட்டேங்கிறான்? இது அக்னி கல்யாணமாச்சு அண்ணி, அவன் எப்படி வருவான்? சரி, அவனுக்கு சாப்பாடு? வீட்டுல வேலைக்காரமா இருக்காங்க, அவனுக்கு சமைச்சு வச்சுட்டு தான் வீட்டுக்கு போவாங்க. நாளைக்கு ஜெர்மனி போறான்ல? ஆமா நீ, அத கூட அவன் போன் பண்ணிதான் எங்க 2 பேர்கிட்டயும் சொன்னான். வீட்டுல வந்து சொல்லணும்னு கூட அவனுக்கு தோணல. அவனை குத்தம் சொல்ல முடியாது, எல்லாம் அக்னி செஞ்ச வேலை. அவன் உங்க வீட்டுக்கு மருமகளா வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஒரு பெருமூச்சு விட்டபடி கூறியவர் எழுந்து செல்ல எதிர்பார்ப்போடு அத்தையை பார்த்தபடியே சற்று தள்ளி நின்று உறவினர் ஒருவரிடம் பேசிக் கொண்டிருந்த மாமா, ஒரு நிமிஷம்பா, இப்ப வந்துடுறேன், அந்த நபரிடம் கூறிவிட்டு அத்தையை நோக்கி வந்தார். மாலதி, கங்கா என்ன சொன்னா? சித்து வருவானா? ஆவலாய் கேட்டார். உங்க பொண்ணு செஞ்ச வேலைக்கு அவன் எப்படிங்க வருவான்? அன்னைக்கு நீங்க அவன் முன்னாடி அக்னியை கண்டிச்சிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். அதுக்கும் மேல அவ செஞ்ச தப்ப அவளுக்கு புரிய வச்சு சித்தார்த்துக்கே அவளை கட்டி வச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். உங்க பொண்ணு செஞ்ச தப்பு உங்களுக்கு பெருசா படல, அவன் வராதது உங்களுக்கு பெருசா படுதா? என்ன பேசிட்டு இருக்க மாலதி? எனக்கு வரைக்கும் நீயும் நானும் நம்ம பொண்ணுங்க மேல கை வச்சிருப்போமா? சித்தார்த் அவளை கை நீட்டி அடிச்சிருக்கான். இதே வேற யாராவதா இருந்திருந்தா அந்த கைய அப்பவே ஒடிச்சிருப்பேன். அக்னி மேல தப்பு இருந்ததாலதான் நான் சித்தார்த்த கண்டிக்கல. அது கூடவா உனக்கும் சித்துவுக்கும் புரியல? இப்ப இப்படி சொன்னா போதுமே, வேற என்ன பண்ண சொல்ற? அவன் கால்ல போய் விழவா? அவனே அதை விரும்ப மாட்டான். அவனை அவன் விருப்பத்துக்கு விட்டுடுங்க. நாளைக்கு நைட் அவன் ஜெர்மனி போறான், அதோட எல்லாம் முடிச்சிடும். அத்தை அவரை தாண்டி செல்ல செல்போனை பாக்கெட்டில் இருந்து எடுத்த மாமா சித்தார்த்தின் எண்ணை தேடி எடுத்து அவனை அழைக்க முயன்றார். ஆனால் ஏதோ ஒரு தயக்கம். ஒரு பெருமூச்சு விட்டவர் செல்லை அணைத்து பாக்கெட்டில் திணித்தார். மறுநாள் காலை சர்வ அலங்காரங்களோடு தன் தோழிகளின் மீது பாரத்தை போட்டுவிட்டு காரில் ஏறி அமர்ந்த அக்னி கனியை பார்த்து, சுதப்பிடாதீங்க என்று உதட்டை மட்டும் அசைத்து கூற, நான் பாத்துக்கிறேன் என்று கஞ்சாடை செய்தாள் கனி. கார் மெல்ல அங்கிருந்து புறப்பட்டது. அந்த காரை பின்தொடர்ந்து அவளது தோழிகளின் காரும் வந்தது. 2 கார்களும் மண்டபத்தை எட்டிவிட்டது. காரில் இருந்து இறங்கிய அக்னி மண்டபத்திற்குள் செல்லும் போதும் கனியை மெல்லிய ஒரு பதற்றத்தோடு பார்த்தாள். நான் பாத்துக்கிறேன், நீ தைரியமா போ. உதட்டை அசைத்து கனி கூறினாலும் பதற்றம் விலகாமல் மண்டபத்திற்குள் சென்றாள் அக்னி. அவள் உள்ளே சென்றதும் தோழிகள் தங்கள் திட்டப்படி மண்டபத்தின் பின்னால் வந்தனர். தோழிகளுக்காக காத்திருந்த காஞ்சனா அவர்களை கண்டதும் அவர்கள் அருகில் வந்தாள். அவள் ஒரு கால்கீழ், என் காசை நீங்க ஜிபே பண்ணிட்டீங்கன்னா நான் வேலையை ஆரம்பிச்சிடுவேன் என்றாள். கனியும் காசை அவளுக்கு அனுப்ப, ஓகே, இனி நான் பாத்துக்கிறேன், நீங்க போய் உங்க வேலையை பாருங்க என்று கூறிய காஞ்சனா தன் செல்போனை எடுத்து தனக்கு கொடுக்கப்பட்ட கதிரின் எண்ணிற்கு அழைத்தாள். 2-3 முறை அளித்த பிறகுதான் கதிர் அழைப்பை ஏற்றான். ஹலோ என்ற அவனது குரல் ஒலித்ததும், கதிர், நீங்க இப்படி திடீர்னு கல்யாணம் செஞ்சுக்க வேண்டிய அவசியம் என்ன? நான் பல நாட்களா உங்களை உருகி உருகி நேசிச்சிட்டு இருக்கேன். என்னுடைய காதலை சொல்ல நினைக்கும் போது
நீங்க இப்படி இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணிக்க தயாராயிட்டீங்களே கதிர், மனசு வலிக்குது. உங்களை பார்க்க மனசு துடிக்குது. ஒரே ஒரு தடவை உங்களை நேர்ல பார்க்க ஆசையா இருக்கு கதிர். நான் மண்டபத்துலதான் இருக்கேன். வாஷ்ரூம் பக்கத்துல உங்களுக்காக காத்திருக்கேன். இங்க யாரும் இல்ல. பிளீஸ் ஒரே ஒரு தடவை வந்து என்னை பார்த்துட்டு போறீங்களா? கொஞ்சலோடும் கெஞ்சலோடும் போதை ஏற்றும் அந்த வார்த்தைகள் கதிரின் காதில் தேனாக வந்து பாய, மணமகன் அறையில் அமர்ந்திருந்த கதிர் மெதுவாக தன் இருக்கையில் இருந்து எழுந்தான். அழைப்பை துண்டித்து விட்டு, டேய் கொஞ்சம் அவசரம்டா, நான் வாஷ்ரூம் வரைக்கும் போயிட்டு வந்துட்டேன், தன் நண்பர்களிடம் கூறிவிட்டு வாஷ்ரூமை நோக்கி நடந்தான். அக்னியின் தோழிகள் அவன் வரவுக்காக காத்திருந்தனர். இப்படி ஒரு பெண் போன் செய்து பேசினால் எந்த ஒரு ஆணும் அது யார் என்று அறியும் ஆவலில் அவளை கண்டிப்பாக தேடி வருவான் என்பது அவர்களது நம்பிக்கை. அந்த நம்பிக்கை பொய்க்கவில்லை. அதோ அவன் வந்துவிட்டான். அவர்கள் திட்டப்படி காஞ்சனாவை தேடி வரும் கதிர் எந்த தவறும் செய்யவில்லை என்றாலும் தவறு செய்து விட்டான் என்று அக்னியின் அப்பாவிடம் கூறி திருமணத்தை நிறுத்திவிட வேண்டும். அதோ கதிர் அவனுக்காக காத்திருக்கும் காஞ்சனாவை நெருங்குகிறான். காஞ்சனாவை கண்டவன் கவர்ச்சியான அவளது உடையை பார்த்து தடுமாறுவதை கண்ட தோழிகள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். இவன் தப்பு செஞ்சிருவான் போல இருக்கே, கனி சந்தேகமாக கூற, அப்படின்னா ரொம்ப வசதியா போச்சு, நான் சீக்கிரமா போய் அங்களை கூட்டிட்டு வந்துடுறேன். ஒரு தோழி வேகமாக அக்னி அப்பாவை தேடி ஓடினாள். இடுப்பும் மார்பும் அப்பட்டமாக தெரிவது போல் சேலையை படு கவர்ச்சியாக கட்டியிருக்கும் காஞ்சனாவின் உடலில் கதிரின் விழிகள் எக்கு தப்பாக மேய ஆரம்பித்திருந்தது. ஆழமாக வெட்டப்பட்டிருந்த ரவிக்கை வழியாக உயரமாக நின்று கொண்டிருந்த கதிரின் விழிகள் ஊடுருவி சென்று அவள் முன்னழகை ஆசையாய் தழுவுவதை கண்ட தோழிகளுக்கு கூசியது. இவன் ருசி பார்த்து நேர பூன மாதிரில இருக்கான். அக்னியோட முடிவு சரிதான். இவன் அக்னிக்கு ஏத்தவனே இல்ல, இந்த மாப்பிள்ள அவளுக்கு தேவையில்லை என்று கூறியபடியே தங்களை பார்த்து நிற்கும் காஞ்சனாவுக்கு அவனை கட்டி அணைக்குமாறு கைஜாடை செய்தாள் கனி. கதிர் தோழிகளுக்கு முதுகை காட்டி நிற்கிறான். சிக்னல் கிடைத்ததும் I love you கதிர், I love you so much, நீங்க எல்லாமே எனக்கு ஒரு வாழ்க்கையே இல்ல என்று கூறியபடியே காஞ்சனா கதிரை கட்டி தழுவ அவன் யோசிக்கவே இல்லை. அவனும் அவளை கட்டி தழுவுகிறான். யாரும் பார்த்து விடுவார்களோ என்ற பதற்றமும் பயமும் அவன் விழிகளில் அப்பட்டமாக தெரிகிறது. அவளை அப்படியே ஒரு மறைவான இடத்திற்கு அவன் இழுத்து செல்வதை தோழிகள் கண்டனர். தோழிகள் மெதுவாக வந்து எட்டி பார்க்கும் போது அவன் அவள் மேனி முழுவதும் முத்தங்களை பொழிகிறான். இல்லை இல்லை, அணில் பழத்தை கடிப்பது போல் அவள் உடலை ஆசையாய் கவ்வுகிறான். ஐயோ, இவன் ரொம்ப மோசமா இருக்கான். தோழிகளில் ஒருவள் கூற, அக்னியின் அப்பாவை அழைக்க சென்ற தோழி அக்னியின் அப்பாவோடு அங்கு வந்து சேர்ந்தாள். என்னமா கனி, என்ன பிரச்சனை? ஏதோ அவசரம்னு வர சொன்னியாமே. ஆமாங்கள் என்று கூறியவள் அந்த காட்சியை கை நீட்டி காண்பிக்க, ஆடி போன அப்பா, சரி சரி நீங்கெல்லாம் போங்க, நான் பாத்துக்கிறேன் என்று கூறினார். தோழிகள் வெற்றி புன்னகையோடு மண்டபத்திற்குள் சென்றனர். காஞ்சனாவை அந்த இடத்திலேயே ருசி பார்த்து விட துடித்த கதிர் யாரும் பார்த்து விட்டால் பிரச்சனையாகிவிடும் என்று பயந்து சட்டென்று அவளை விட்டு விலகி நின்றான். உனக்கு என்ன இவ்வளவு பிடிக்குமா? என் மேல உனக்கு இவ்வளவு ஆசையா? அவள் மேனியில் விழிகளை ஓடவிட்டபடியே கதிர் கேட்டான். மயக்கும் பார்வையை அவன் மீது வீசியபடியே, ஆமா, நீங்க தான் எனக்கு உயிர், நீங்க எல்லாம் எனக்கு ஒரு வாழ்க்கையே இல்ல. காஞ்சனா கொஞ்சலோடு கூற, சரி சாயந்தரம் எனக்காக காத்திரு, நான் உன்னை கூப்பிடுறேன். எனக்கு மனைவி அக்னி தான், ஆனா ஆசை நாயகி அது நீதான், நீ மட்டும்தான். உன் பேர் என்னால சொல்லவே இல்லையே. என் பேர் காஞ்சனா. சரி காஞ்சனா, சாயந்தரம் பார்க்கலாம், முகூர்த்தத்துக்கு டைம் ஆகுது என்று கூறியவன் திரும்பி ஒரு அடிதான் எடுத்து வைத்தான். கோபமாக அவன் முன் நிற்கும் அக்னியின் அப்பாவை கண்டு அவன் விழிகளின் நடுக்கம், அந்த நடுக்கம் அவன் கால்களையும் தொற்றிக்கொள்ள அவன் கால்களும் நடுங்க ஆரம்பித்தது. அவர் எதுவும் பேசவில்லை. அப்படியே திரும்பி வேகமாக நடந்து மண்டபத்திற்குள் சென்றவர் உற்றார் உறவினர்களை வரவேற்றுக் கொண்டிருக்கும் கதிரின் அப்பா சுந்தரேசனின் அருகில் வந்தார். அவரை தனியாக அழைத்து வந்து விஷயத்தை கூறி திருமணம் நடக்காது என்றார். அதை கேட்டு கொதித்து போன சுந்தரேசன், என்ன கல்யாணம் நடக்காதா? என் பையன் செஞ்சது சரின்னு நான் சொல்லல, அதுக்காக ஊரையை கூட்டி வச்சுட்டு கல்யாணத்தை நீங்க எப்படி நிறுத்துவீங்க? எங்க மான மரியாதை என்ன ஆகுறது? அதுக்கப்புறமா நாங்க இந்த ஊர் உலகத்துல எப்படி தலை நிமிர்ந்து நடக்க முடியும்? சுந்தரேசன், நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ரெண்டு குடும்பத்துக்கும் எந்த பாதிப்பும் இல்லாத மாதிரி கல்யாணத்தை நிறுத்த வேண்டியது ஏன் பொறுப்பு.
உங்க பையனையும் உங்களுடைய உறவுக்காரங்களையும் கூட்டிட்டு நீங்க இங்க இருந்து கிளம்புங்க, மத்ததை நான் பாத்துக்கிறேன். என்ன கிளம்புறதா? விளையாடுறியா கங்கை கொண்டால்? உன் பொண்ணு கழுத்துல என் பையன் தாலி கட்டி என் வீட்டு மருமகளா இங்க இருந்து கூட்டிட்டு தான் வருவான். இந்த கல்யாணம் நடக்கணும். இது என்னுடைய மான பிரச்சனை. அப்போ உன் பையன் பண்ணது சரின்னு சொல்றியா? அது தப்புதான். ஆனா அவனுக்கு இளரத்தான், கொஞ்சம் அப்படி இப்படி இருப்பான். ஆட்ட புரிஞ்சுக்காம கல்யாணத்தை நிப்பாட்டுற, அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்க. இந்த கல்யாணம் நடக்கணும், இல்ல நடக்கிறதே வேற. என்ன நடக்கும் சுந்தரேசன்? என்ன நடக்குமா? இனி எவனும் உன் பொண்ணு கழுத்துல தாலி கட்டாத மாதிரி உன்னையும் உன் பொண்ணையும் அவமானப்படுத்திட்டு தான் நான் இங்க இருந்து போவேன். அப்படின்னு அப்பாவுக்கும் கோபம் தலைக்கேறியது. என்ன, என் பொண்ணு கழுத்துல எவனும் தாலி கட்டாத மாதிரி பண்ணிடுவியா? பாக்குறியாடா, இப்போ இந்த இடத்துல இதே முகூர்த்தத்துல என் பொண்ணு கழுத்துல தாலி ஏறும். கோபமாக கூறியவர் தன் செல்லை எடுத்து சித்தார்த்தை அழைத்தார். 2-3 முறை அழைத்தும் அழைப்பு ஏற்கப்படவில்லை. 4வது முறை அவர் அழைக்கும் போதுதான் அழைப்பு ஏற்கப்பட்டது. சொல்லுங்க மாமா. சித்தார்த், உடனே கிளம்பி மண்டபத்துக்கு வா. இல்ல மாமா, நான் மாமாமான காத்துல பறக்கிறத நீ விரும்புனா வராத என்று கூறியவர் அழைப்பை துண்டித்தார். அங்கு நின்று கொண்டிருந்த வேலைக்கார இளைஞன் ஒருவனை அழைத்து அவன் செவியில் ஏதோ கூறி அனுப்ப அவனும் விரைந்து மண்டபத்தின் வெளியே சென்றான். அதன் பிறகு மணமேடையில் வந்து நின்றவரின் விழிகள் பதற்றத்தோடு மண்டப வாசலை பார்த்து கொண்டிருக்க, அவரது அந்த பதற்றத்தை கண்டு உற்றார் உறவினர்கள் புரியாமல் அவரையும் மண்டப வாசலையும் மாறி மாறி பார்க்க, அக்னியின் அம்மாவும் எதுவும் புரியாமல் அப்பா அருகில் வந்து நின்று, என்னங்க என்ன ஆச்சு, ஏதோ பதற்றமா இருக்கீங்களே என்று கேட்க, வெயிட் பண்ணு என்று கூறினாரே தவிர பதில் எதுவும் கூறவில்லை. அக்னியின் சித்தப்பா கார்த்திகேயனும் அவரது குடும்பமும் அத்தை கங்காவும் அவரது குடும்பமும் அப்பா அருகில் வந்து, என்னாச்சு, ஏன் பதற்றமா இருக்கீங்க என்று கேட்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அவர்களிடமும் அப்படிதான் கூறினார். என்ன நடக்கிறது, இவர் யாரை எதிர்பார்த்திருக்கிறார் என்று புரியாமல் அனைவரும் வாசலை பார்த்து கொண்டிருக்க, 10 நிமிடத்தில் சித்தார்த் மண்டப வாசலை தாண்டி உள்ளே வந்தான். பகுதி 2 நிறைவடைந்தது. பகுதி 3 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.